ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கட் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிசியில் ஓடிஆர் பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. அதை பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடியை வச்சு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறப்ப இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதில் வந்து டேட்டு அப்புறம் நேம் இது ரெண்டுமே வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அன்றைக்கான டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே பண்ணிடுவீங்க. ஸோ இன்றைக்கி டேட்டே போட்டுருங்க. அப்புறம் சிக்னேச்சரையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே குறிப்பிட்ட எம்பிக்குள்ளே இருக்கணும். அதுக்கு கம்ப்ரஸுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதையும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோவும் ப்ளஸ் வந்து நேம் அண்ட் டேட்டும் கொடுத்துக்கலாம். அதேமாரி அந்த பர்டிகுலர் சைஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கம்ப்ரஸும் ஆகிடும். அதுக்கடுத்த ஸ்டெப்பு இந்த ஓடிஆரில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதை அகைன் வந்து இந்த டீட்டெயில்ஸாக கரெக்டாக அப்படின்னு கேட்கும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபில் பண்ண சொல்ல சில டீட்டெயில்ஸை ஃபோன் நம்பர் மெயில் ஐடிலாம் ஸோ அதெல்லாம் கொடுத்து மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்கும். பர்மனெண்ட் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும். ஸோ அதனோட கோடை பார்த்து கரெக்டாக கிளிக் கொடுத்துருங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, டிஏஏ நம்ம அனலிஸ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம டிஏஏ கொடுத்துப்போம். அப்புறம் எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை பார்க்குறீங்களா, ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா, இல்லை பிளைண்ட்னஸ், எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அது எஸ்ஆர் நோவா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. அகாடமிக்கு உங்களோட 10th +2 அதுக்கப்புறம் யூஜி பிஜி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ யூஜி வரைக்கும் தான் முடிச்சிருக்கீங்க, யூஜி வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லேயே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். நீங்கள் டிஐ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்காது. எக்ஸாமினேஷன் சென்டரு உங்களுக்கு நியர்பையில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நியர்பை ஏரியா, இப்போது திருவள்ளூர் கேட்டுச்சு எனக்கு நியர்பையில், ஸோ திருவள்ளூர் கொடுத்தேன். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் தமிழ் மீடியம் இல்லை 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், இல்லை இது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றதையும் அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வேணும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் எஸ்என் கொடுக்கலாம், அப்படின்னு நோ கொடுத்துக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் கேட்கும். உங்களோட கேட்டகரி ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிலதுக்கு வந்து பேவே பண்ண தேவையில்ல, சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 times 2 times அப்படின்ட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கோங்க. கடைசி டாக்குமெண்ட் கேட்கும். 10th +2 அப்புறம் யூஜி டிகிரி, சரிங்களா? அது எல்லாமே நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, இல்லை ப்ரொஃபஷ்னலாக, இல்லை மார்க் ஷீட் எதை அப்லோட் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டான பிடிஎஃப்பில் குறிப்பிட்ட சைஸில் வந்து அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே முடிஞ்சிச்சு அப்ளிகேஷனு. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில ஓகே அப்படின்ற மாதிரி கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு ஒரு 16 கிட்ட அரௌண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதில் வேறு ஏதாவது பர்டிகுலர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.